வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. லாஸ்ட் ஒரு லாங் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? அதோடைய கன்டினியூவேஷன் தான் இது. அது வந்து நர்சரியில எடுத்து அப்படியே முடிச்சுட்டேன். இது வந்து அங்கருந்து போயிட்டு பக்கத்திலேயே இருக்க மீன் பண்ணைக்கு வந்து போனதுங்க. இது மீன் பண்ணைக்கு போகறதே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. கழனி பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காம்பவுண்ட் எதுவுமே போடாம அப்படியே வந்து மைதானமா வந்து அப்படியே விட்டு வச்சிருந்தாங்களா, அதனால பாம்பு பயம் தான் கொஞ்சம் வந்து இருந்தது எனக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்ததுங்க. அதுல இருந்த மீன் எல்லாமே பெரிய மீன் பண்ணை. இது வந்து மணிமங்கலத்துல வந்து இருக்கு. நான் வந்து மீன் பண்ணை அப்படின்னதுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நெறைய இருக்கும். ஒரு 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 50 தொட்டி போல வச்சிருப்பாங்க. அதுல தான் நெறைய மீன் இருக்கும் அப்படின்னு நெனைச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தொட்டிய வந்து கணக்கு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஏராளமான ஒரு தொட்டிகள் வந்து கட்டி, அதுல வந்து மீன் வந்து போட்டு வளர்த்து வச்சிருந்தாங்க. இப்பதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் பண்ணைய வந்து நேர்ல வந்து பார்க்குறேன். சரி, இந்த வீடியோலாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. நாங்க வந்து கரெக்ட்டா ஒரு 2 மணி போல போனோங்க. யாருமே இல்ல. நானும் எங்க அண்ணா மட்டும் தான் அந்த மீன் பண்ணையில வந்து இருந்தோம். அங்க அந்த மீன் பண்ணையில இருந்து வேலை செய்ற அண்ணாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க மீன் பண்ணைக்குள்ள வந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லங்க. நானும் எங்க அண்ணா மட்டும் தான் இருந்தோம். ஃபுல்லா வந்து ஃபுல்லா எல்லா தொட்டிலுமே வந்து தண்ணி விட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட் மாரி போட்டு, அந்த அதாவது பறவைகள் எதுவுமே வந்து தூக்கிட்டு போகாதபடி அழகா வந்து பாதுகாப்பு போட்டு வச்சிருந்தாங்க. அங்கங்க ஒரு தொட்டியில வந்து லைட்டா வந்து வெயில் படுது. ஒரு சில தொட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை போடுறதுக்காக வாழை இல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு சில தொட்டில ஏதோ இது மாரி வந்து செடிலாம் வந்து வளர்த்து வச்சிருந்தாங்க. சில செடி அதாவது தண்ணியிலேயே வந்து வளரும் பார்த்தீங்களா, அந்த மாரியான செடிலாம் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. தன்னாலே வளருதுன்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா மண்ணுலாம் வந்து போட்டுருக்காங்க. அந்த மண்ணுல இருக்க பாச அதெல்லாம் வந்து சாப்ட்டு வளருமாமா. அதனால வந்து கொஞ்சம் மண்ணுமே வந்து போட்டுருக்காங்க. அதாவது இந்த இந்த தொட்டிலாம் வந்து கிளீன் பண்ணா, அதோ இந்த நடுவுல போகுது பார்த்தீங்களா? இந்த தண்ணிலாம் வந்து கிளீன் பண்ணா, இந்த கீழ இருக்கிற காவா மாரி இருக்க அந்த அந்த காவால தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து போகும். அதுல கூட பார்த்தீங்கன்னா, கலர் ஃபிஷ்லாம் வந்து இருந்ததுங்க. "அப்பா மீன் பண்ணனா இப்படிதான்ப்பா இருக்கணும்." அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எங்க அண்ணா அத பாத்தியா? இந்த தொட்டில தான் வந்து மீன் இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கு. இங்க பாரு உன் காலு பக்கத்துல இருக்க அந்த காவால கூட மீன் இருக்கு பாத்தியா? இதுதான் வந்து மீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா அங்க போய் சொல்லுச்சு. இந்த மீன் பண்ணைக்கு வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசு நாங்கலாம் சின்ன வயசா இருக்கும்போது வந்து நாங்க மீன் வந்து இப்ப எப்படி ரேவந்த் வந்து மீன் வந்து கேக்குறானோ அது மாதிரி எங்க எங்க அண்ணாலாம் வந்து குட்டி வயசுல வந்து மீன்லாம் வந்து கேட்கும்போது அப்பா வந்து இங்கதான் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தாராமா. அங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அண்ணா. அதே போல பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அந்த மீன் தொட்டி வந்து அதான் அந்த தொட்டிகள்லாம் வந்து எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்குமே இந்த மாரி நெட்டு வந்து போட்டு வச்சிருந்தாங்கங்க. ஒவ்வொரு தொட்டிங்களுமே வந்து ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்த்தையும் தூக்கி தூக்கி நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். எல்லா கலர்லயுமே நான் வந்து அங்க போயிட்டு அந்த மீன்லாம் பார்த்தேங்க. சூப்பரா இருந்தது. அந்த நம்ம வந்து போய் எட்டி பார்க்கும்போது வந்து அப்படியே கிட்ட ஓடியாந்ததுங்க. நம்ம தீனி தான் ஏதாவது போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி பழகி பழகி போயிடுச்சு போல இருக்கு மீனுக்கு. நம்ம அப்படி எட்டி பார்த்ததுமே கிட்ட ஓடியாந்தது எல்லா மீனுமே தீனி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாழை இலைலாம் வந்து போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லிட்டேன். அது ஏன் போட்டுருக்காங்க அப்டின்ட்டு. எனக்கு வந்து ஏன் போட்டுருக்காங்கன்றது வந்து தெரியல. நான் வந்து ஏதோ நிழலுக்காக தான் போட்டுருக்காங்க. அது என்ன ஒரு தொட்டில மட்டும் போட்டுருக்காங்க, ஒரு தொட்டில வந்து போடாம வச்சிருக்காங்க. அப்ப அந்த மீனுக்குலாம் வந்து வெயில் அடிக்காதா? அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எங்க அண்ணா இதெல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறது தான் என் கூட வந்திருக்கிறியா நீ? அப்டின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டு ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த மீன் பண்ணையிலேயே வந்து வேலை பார்க்குற அண்ணா. அந்த அண்ணா தான் வந்து சொன்னாங்க. இந்த மாரி மீன் முட்டை போடுறதுக்காக அந்த இலைய வந்து போட்டு வச்சிருக்கோம்ப்பா அப்டின்னாங்க. இது போல செடி தாங்க எல்லா இதுலயுமே வந்து அங்கங்க வந்து போட்டிருந்தாங்க. ஒரு சில இதுல வந்து ரொம்பவே கொஞ்சம் அழுக்கு தண்ணி மாரி இருந்ததா, அதுல வந்து என்ன மீன் இருக்குன்னே வந்து தெரியல. இந்த சைடு இதெல்லாம் வந்து லாஸ்ட்டா இருந்த தொட்டி. பெரிய பெரிய தொட்டிங்க இதெல்லாம். ரொம்ப பெருசு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மீனுமே நெறைய போட்டு வச்சிருந்தாங்க அந்த பக்கம்லாம். இப்போ ஒரு தொட்டில நம்ம போய் பார்த்தோம்னா, அதுல ஒரு வகையான மீன் மட்டும் தாங்க இருந்தது. பெரிய கோல்டு ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மட்டும் தான் கொஞ்சம் கலர் கலரா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனா இந்த மாரி வந்து குட்டி குட்டி மீன்லாம் வந்து ஒரே வகையான மீனு தான் வந்து அந்த தொட்டி ஃபுல்லுமே இருந்தது. சூப்பரா இருக்குது பாருங்க அந்த வெள்ள கலர் மீனு. இந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். அந்த பக்கம்லாம் போறதுக்கு அவ்ளோ ஒரு பயமா இருந்ததுங்க. அங்கலாம் போய் லாஸ்ட் வரைக்கும் போய் எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவுட்டர்ல வந்து வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா வந்து தொட்டி கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா, இங்கலாம் வந்து ஒரே பேட் ஸ்மெல்லுங்க. இது வந்து ரொம்ப அழுக்கு தண்ணியா இருந்ததா, அதனால பார்த்தீங்கன்னா, அங்க நிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த தண்ணி ஸ்மெல்லா இருந்தது ரொம்ப. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய கோல்டு ஃபிஷ் வச்சிருந்தாங்க. இதுல வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. எல்லா கலர் ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு தொட்டில வந்து பார்க்குற மாரி இருந்தது.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெயில் படுற மாதிரி தான் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நெட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஃபுல்லா ஆனா வெயில் வந்து அந்த மீனுக்கு வந்து நல்லாவே படும். அதனால வந்து அந்த சீக்கிரமா வந்து அந்த பாசி பிடிச்சிரும் பாத்தீங்களா, வெயில்ல வந்து தண்ணி இருந்ததுன்னா. அதனால பாத்தீங்கன்னா இந்த தண்ணிலாம் ரொம்பவே வந்து அந்த பாசி பிடிச்சு போய் ரொம்பவே அழுக்கா இருந்தது. இந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து குரூப்பா வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு. அழகா வந்து சுத்தி வந்ததுங்க. அத பொறுமையா அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருந்தேன். அது இந்த பக்கம் வரவே இல்ல. அதேபோல கிளியராவும் வந்து தெரியலங்க. இங்கலாம் வந்து நேர்லயே எனக்கே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த அளவுக்கு கிளியரா வந்து தெரியல. அதே மாரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாலுமே, அது வந்து கிளேர் அடிக்குது மேல இருக்கிற சன்லைட்னால. இங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு கலர் மீனு, பிளாக் ஃபிஷ் தான் ஃபுல்லாவே இருந்தது. அங்க பாருங்க, நாங்க கேட்ட மீன்லாம் வந்து அந்த அண்ணா போயிட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கமும் கூட நெறைய தொட்டி வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அத நான் வந்து அடுத்ததா வந்து காட்டுறேன். இங்க போயிட்டு அங்க போனோம். அங்க வந்து இந்த ஒரு 3 மீன் போல புடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இங்க வந்து எறங்கி ஆ கலர் ஃபிஷ் வந்து புடிச்சுக்கிட்டாங்க. கோல்டு ஃபிஷ்ஷு. நானே வந்து பெரிய வந்து ஒரு வலை வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல வந்து எடுத்து புடிச்சிருவாங்கன்னு பார்த்தா, அந்த அண்ணா வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து இது எறங்கிட்டாரு. அந்த தொட்டிக்குள்ளேயே போய் எறங்கி ஒரு வலைய வச்சு அப்படி புடிச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் வந்து இந்த தண்ணியில வந்து தேடி தேடி பார்த்தாருங்க. நாங்க வந்து டக்குன்னு காட்டிட்டேன் வீடியோல. கொஞ்ச நேரம் வந்து அவர் வந்து அந்த தண்ணி ஒண்ணுமே தெரியல பார்த்தீங்களா? அதனால கொஞ்ச நேரம் தான் வந்து புடிச்சு பார்த்தாரு இந்த மீன. நாங்க கேட்குற மீன் வர வரைக்குமே வந்து புடிச்ச மீனெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு மறுபடியும் வந்து தேடி தேடி வந்து இந்த கோல்டு ஃபிஷ் வந்து புடிச்சாங்க. மீன்லாம் வந்து எப்பயும் வாங்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. அத வந்து மெயின்டெயின் பண்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். தீனி வந்து போடணும். ஒரு 1 வாரம் நம்ம வந்து சடனா எங்கேயாவது லாங் ட்ரிப் போறோம், இல்ல வெளியூர்ல போறோம், அம்மா வீட்டுக்கு எங்கேயாச்சும் போறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எங்கேயாவது போறோம்னா, அந்த மீனுக்கு வந்து தீனி போடணும். இல்லன்னா வந்து மீன் வந்து இறந்துரும் பார்த்தீங்களா? அதனாலலாம் வந்து நான் வந்து வச்சு வளர்க்கறது கிடையாது. ரேவந்த் வந்து கேட்டே இருக்கான். அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குலாம் ஒரு நாள் ஆயிடும். அத வந்து சுத்தமா எடுத்து கழுவி, மறுபடியும் அந்த கலர் கல்லெல்லாம் எடுத்து போட்டு, அந்த செடி ஏதாவது வச்சிருப்போம் அதுல, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அதெல்லாம் எடுத்து வச்சு, மறுபடியும் அந்த மோட்டர கிளீன் பண்ணி, அதெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல் ஆயிடும். ஏன்னா, அம்மா வீட்ல வந்து வச்சு வளர்க்கும்போதே நான் வந்து பார்த்துட்டேன். வந்து அத வந்து செய்வோம் நாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை எடுத்து செய்வோம். இப்ப நான் வந்து அந்த செடியெல்லாம் அத கிளீன் பண்ணேன்னா, இப்ப அண்ணாலாம் வந்து அந்த கல்லுலாம் வந்து கிளீன் பண்ணுவாங்க. அது மாரி ஒரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மீன் தொட்டிய வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஆளாளுக்கு ஒரு இது வந்து எடுத்து செய்வோம். இப்பலாம் பாத்தீங்கன்னா, அது வந்து செய்யறதே வந்து கிடையாது. அது பாட்டு பாசி புடிச்சிருக்குது. ஏன்னா வெளிய தான் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வச்சிருக்காங்களா, அதனால அது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் அந்த கிளியரா இருக்கு தண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உடனே வந்து அப்படியே கிரீன் கலர்ல வந்து ஆயிடுது. இது வந்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து வந்துட்டோம். அதான் பக்கத்திலேயே. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, மேல வந்து அழகா ஷீட் மாரி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்குமே வந்து அங்கங்க கொஞ்சம் வெயில் படுற மாரி வந்து ஓடு வந்து அங்கங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கங்க வந்து வெயில் படுற மாதிரி. ஆனா இந்த பக்கம் இருக்கிற மீன்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சுதுங்க. மோட்டர் போட்டு அழகா வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கங்க வந்து மோட்டர் ஓடிட்டு இருந்தது. இங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறைய வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வச்சிருந்தாங்கங்க. அந்த ஃபிஷ் டேங்க்ல வச்சிருக்க மீன்லாம் கொஞ்சம் ரேட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்க அண்ணா. அப்புறம் நான் வந்து ஷார்க் ஃபிஷ் வந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதெல்லாம் தாங்க இந்த சைட்ல நான் போய் பார்த்தேன். இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து எங்க வீட்ல ரொம்ப வருஷமா இருந்தது. அது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இங்க வந்து பார்க்குறேன். இப்போ வந்து கோல்டு ஃபிஷ் மட்டும் தான் வந்து அம்மா வீட்ல வச்சு வளர்க்குறாங்க. ஜெல்லி ஃபிஷ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் வந்து இருந்ததுங்க. இங்க பாருங்க எத்தன மீன் தொட்டில வந்து வச்சு வளர்க்குறாங்கன்ட்டு. ஒவ்வொரு வகையான ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்ல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு சைட்ல போய் பார்த்தா, ஒரு ரூம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் தாங்க. ஒவ்வொரு வகையான ஒரு ஃபிஷ்லாம் வந்து ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்ல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே வந்து அவ்ளோ அழகா இருந்தது. கொச்ச 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 கொச்சன்னு வந்து ஒரு மீன் தொட்டி ஃபுல்லா வந்து போட்டு வச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து இந்த ஃபிஷ் டேங்க்ல ஒரு மீன் வகை வந்து பாம்பு மாரி இருந்ததுங்க. குட்டி பாம்பு. அதாவது ஒரு 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 2 இன்ச் அளவுக்கு குட்டி பாம்பு எப்படி போவும்? அது மாதிரி வந்து இருந்தது. அதையும் வந்து நான் அங்க தாங்க பார்த்தேன். இது வந்து குரூப்பா மேயக்கூடிய மீன் போல. ஒரே இடத்துல கொச்ச கொச்ச கொச்சன்னு மேய்ஞ்சிட்டு இருந்தது. நெறைய வகை இருந்ததுங்க அதுலயே. ஒரே மாரி இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருந்தது கலர்ஸ்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து வெயில் படாம வந்து அழகா வந்து பாதுகாப்பா வந்து வச்சிருந்தாங்க. முக்கியமா எல்லா ஃபிஷ் டேங்க்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து போட்டு வச்சிருந்தாங்கங்க. சூப்பரா இருந்தது எல்லாமே. அழகா வந்து கும்பல் கும்பலா வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு வகையான மீனுங்க. ஒரு ஃபிஷ் டேங்க்ல இருக்கிறாப்போல மத்த ஃபிஷ் டேங்க்ல வந்து கிடையாது. ஒவ்வொரு வந்து ரகம் ரகமா வந்து ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்ல வந்து இருந்தது.
இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து விலை கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மொத்த வகைக்குள்ள சேர்த்து விட்டா வந்து வளருமா என்னன்றது தெரியல. இந்த மீன் தொட்டிய பார்க்கும்போது மட்டும் எனக்கு என்னமோ வந்து கிராபிக்ஸ் மாரி இருந்ததுங்க. ஏன்னா, ஒரே மீன் மாரி தான் வந்து எல்லா மீனுமே வந்து இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. அப்புறம் கொச்ச 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 கொச்சன்னு அப்படியே கும்பல் கும்பலா தாங்க மேய்ஞ்சுட்டு இருந்தது. நான் அப்படி போய் பார்த்ததுமே வந்து கலைஞ்சு போயிடுச்சு. அப்படியே வேற பக்கம் போயிடுச்சு. அப்ப கூட கும்பலா தாங்க போயிட்டு இருந்தது. சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லா மீனுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த வாலாண்ட கொஞ்சம் கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. ஒரு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல, ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர்ல, அப்புறம் அந்த பிங்க் கலர்லயே வந்து கொஞ்சம் வாலாண்ட வந்து டாட் இருக்கா மாதிரி, அப்புறம் வந்து பாதி மீன் மேல ஒரு கலர் அப்படியே ஹாஃப் ஹாஃப் கலர் மேல, ஹாஃப் கலர் கீழ அந்த மாதிரியான மீன்லாம் கூட அங்க பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, அழகா வந்து வாலாண்ட மட்டும் வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து இருந்தது. அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையா போயிட்டு சறுக்குன்னு அப்படியே சடனா வந்து அப்படியே திரும்புற மாரி ஒரு மீன் இது. ஒவ்வொரு மீன் தொட்டியா வந்து பார்த்து ரசிச்சுட்டு வரக்குள்ளயே வந்து போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு மீனுமே வந்து அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து பிளாக்கு கொஞ்சம் அங்கங்க வந்து எல்லோல வந்து கொஞ்சம் செக்குடு மாதிரி ஒயிட்டு அங்கங்க வந்து இருந்த மாரி இருந்தது. சூப்பரா இருந்தது அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு. இதெல்லாம் வந்து தொட்டி கட்டி வந்து போட்டு வச்சிருந்தாங்க அந்த மீன. இதுவுமே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி மீனு அப்படி கும்பல் கும்பலா வந்து மேயும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கிளார் அடிக்கிறதால வந்து வீடியோல வந்து பதிவாவல. இங்க இது பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி பாம்பு மாதிரியான மீன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. இன்னும் பாம்பு மாரியே இருந்தது. நேர்ல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடுங்க. அது வந்து அவ்ளோ சூப்பரா வந்து போச்சு. ஆனா இது வந்து மீனு தான். பாருங்க எவ்ளோ ஸ்பீடா போகுது பாருங்க. அப்படியே கச்ச 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 கச்சன்னு அப்படியே அந்த மோட்டர் கீழயே வந்து அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி உடம்பே ஒரு மாரி சிலுத்துக்குச்சு அந்த இடத்துல. பாருங்க எப்படி போகுது பாருங்க சூப்பரா. அப்படியே சைலண்டா அது மாதிரி சடனா பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு குடு குடு குடுன்னு அப்படியே பாம்பு மாதிரியே வந்து போகுது. இது ஒரு வகையான மீனு. இதுவுமே வந்து கும்பல் கும்பலா வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது பாருங்க. மேல இருந்து காட்டுறேன். இந்த மீன் உடம்புல பார்த்தீங்கன்னா, அழகா வந்து லைன்ஸ் போட்ட மாரி இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒரு மீன் போல இன்னொரு மீன் இல்லங்க. அது அவ்ளோ ஒரு அழகா இருந்தது. ஒரு மீன் பார்த்தா எல்லா மீனும் பார்த்த மாதிரி அவ்ளோ அழகா இருந்தது. இது வந்து வேற ஒரு சைடு. இது ஃபுல்லுமே எல்லாம் வந்து சிமெண்ட் தொட்டி தான். இங்க வந்து நெறைய வந்து இந்த வாழை இல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாம் வந்து குட்டி போடுற அந்த முட்டையிடுற ஸ்டேஜ் போல எல்லாமே எல்லா தொட்டிக்குமே வந்து இந்த வாழை இல போட்டு அழகா வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இங்கேயுமே வந்து வெயில் வந்து ரொம்ப வந்து படலங்க. ஃபுல்லா வந்து அந்த அந்த என்னது வீடு கட்டினா வந்து போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல ஒரு அது மாரி போட்டு வச்சிருந்தாங்க. எதுவுமே வந்து பறவைலாம் வந்து வராதபடி அழகா வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஆனா, இதுல வந்து சுத்தமா வந்து தெரியல. ஏன்னா, எங்களுக்கு நேர்ல பாக்கறதுக்கே வந்து தெரியல. சுத்தமா கேமராலயுமே வந்து பதிவாகல. இது வந்து பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல இருக்கு மீனு. எல்லாமே கீழ போய் மேய்ஞ்சுட்டுது. ஒண்ணு கூட வந்து மேலயே வரலங்க. இங்க வந்து வாங்குனா கொஞ்சம் மீன்லாம் வந்து கம்மி ரேட்ல வந்து நம்மளுக்கு கெடைக்கும். அதனால தான் வந்து நாங்க இங்க வந்து வாங்குறோம். இதுவே வந்து நம்ம சின்னதா ஒரு கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அங்க போய் வாங்குனோம்னா, இப்ப நாங்க வாங்கிட்டு போற மீனே பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 600 700 வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நாங்க வாங்கிட்டு போற மீன் வந்து நான் ஃபைனலா வந்து சொல்றேன் எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர் மீனு. ஆனா, அந்த வாழை இல மேலயும் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி மீனுங்க. கண்ணுக்கு வந்து அவ்ளோ ஒரு உத்து பார்த்தா தான் வந்து தெரியும். இருந்தது. நான் பார்த்தேன். குட்டி குட்டி மீன் அப்படியே அந்த முட்டையிலேருந்து வெளியில வந்தா எவ்ளோ குட்டியா இருக்கும். அவ்ளோ குட்டி குட்டி மீன்லாம் வந்து அந்த வாழை இல மேல வந்து இருந்ததுங்க. இது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கப்ல வந்து ஒரு ஒரு பேஷன் மாரி போட்டு வச்சிருந்தாங்க. பாருங்க இது வந்து மீனு சும்மா ஏதோ தண்ணி புடிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது குட்டி குட்டி மீனு. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எவ்வளோ ரேட்டுக்கு வந்து வாங்குனோம்னா, ரூ. 150 வந்து வாங்குனோங்க. இதுவே நம்மள வந்து வெளியில போய் வாங்குனா கண்டிப்பா ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 600 வந்து சொல்லியிருப்பாங்க. வாங்கிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். இந்த செம்பருத்தி செடி, இந்த பூச்செடிலாம் வந்து வாங்கிட்டு போறதோட சரி, ஆசை ஆசையா வாங்கிட்டு தான் போறேன். ஆனா, அந்த தண்ணி ஊத்துறதுக்கு தாங்க வந்து என் மூளை வந்து மறந்து போயிருது. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு 6 மணி போல தான் அந்த கவரே வந்து ஓப்பன் பண்ணோம். வந்த டயர்ட்ல பார்த்தீங்கன்னா, செம்ம வெயிலுங்க அன்னைக்கு. வந்த டயர்ட்ல அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு.
அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மணி போல தான் வந்து அந்த கவரை ஓப்பன் பண்ணி அந்த பக்கெட்டில் வந்து நாங்கள் வந்து ஊற்றி பார்த்தோம். அந்த கோல்டு ஃபிஷ் கூட அந்த குட்டி குட்டி மீன்லாம் வந்து விடாமல் அது தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு இந்த கோல்டு ஃபிஷ் வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து விட்டுட்டோங்க. இதுக்கப்புறம் இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு vlogல வந்து பார்க்குறேன். பாய்.